வணக்கம் நண்பர்களே, இது உங்களது ஸ்ரீ மீனாட்சி ஜோதிடம். தொடர்ந்து நமது பதிவினை பார்த்து வாருங்கள். லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து ஆதரவளித்து வரும் நண்பர்களுக்கு நன்றி. இந்த பதிவில் இன்று நாம் காண இருப்பது இந்த செவ்வாயை பற்றி பார்ப்போம். இந்த ஜோதிடர்கள் செவ்வாய் தோஷம் என்று கூறுகிறார்கள். இந்த செவ்வாய் யார், எதனால் இந்த பிரச்சனை என்று சற்று பின்னோக்கி பார்ப்போம். இந்த பரத்வாசம் முனிவர் என்ற ஒரு முனிவர் இருந்தார். அவர் தினமும் ஆற்றங்கரையில் நீராடுவது, காலையில் நீராடுவது பழக்கமாக வைத்திருந்தார். ஒரு சமயம் அவர் அந்த ஆற்றில் வந்து நீராட சென்றபோது அங்கு தேவலோக கன்னிகை ஒருவர் அங்கு வந்து நீராடி கொண்டிருந்திருக்கிறார். இவர் தொடர்ந்து அது காலையில் நீராடும் பொழுது அந்த தேவலோக கன்னிகை நீராடி வந்திருக்கிறார். இதனால் அவர்களுக்குள் ஏற்பட்ட அந்த மோகத்தால் பிறந்தவர் தான் இந்த செவ்வாய். இந்த குழந்தை பிறந்ததுமே இந்த தேவலோக கன்னிகை, நான் குழந்தையோடு தேவலோகம் சென்றால் என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று கூறிவிட்டு இந்த குழந்தையை அங்கேயே பூமியிலே விட்டு செல்கிறார். பரத்வாச முனிவரிடம் விட்டு செல்கிறார். இந்த தேவலோக கன்னிகை தேவலோகம் சென்று விட்டார். பின்னர் இந்த குழந்தை செவ்வாயை இந்த பரத்வாச முனிவர் வளர்த்து கலைகள், வேதங்கள் அனைத்தும் கற்றுக் கொடுத்து வளர்த்து விடுகிறார். இவர் தான் இந்த செவ்வாய். இவருடைய தாயார் இவர் குழந்தை பருவத்தை விட்டு சென்றதால் இவருக்கு தாய், குடும்பம், மனைவி, மக்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவருக்கு சற்று பிடிக்காத விஷயங்களாக வந்து போயிருக்கு. இவர் பெரியவராக வளர்ந்து வந்ததுக்கப்புறம் நம்ம தமிழ் கடவுளாகிய முருகனிடம் சென்று, நீங்கள் தான் எனக்கு தேவதையாக இருந்து நீங்கள் வந்து வழி நடத்த வேண்டும் என்று வேண்டியிருக்கிறார். நீண்ட கால தவத்திற்கு பின்பு அவரும் சரி என்று சொல்லி இருந்திருக்கிறார். இவ்வாறாக சாஸ்திரம் சொல்கிறது. இதன் காரணமாகவே இவர் இந்த குடும்பம், மனைவி, மக்கள், குழந்தைகள் இருந்து பிடிக்காத காரணத்தினால் நம்ம ஜாதகத்தில் இந்த குடும்பஸ்தானம், இந்த குழந்தைகள் ஸ்தானம், களத்திரஸ்தானம், மாங்கல்யஸ்தானம் இது போன்ற இடங்களில் வரும்பொழுது சற்று ஜாதகர்களுக்கு சற்று பிரச்சனை வந்து ஏற்படுகிறது. இந்த காலகட்டத்தில் செவ்வாய் இந்த மாதிரி இடங்களில் பயணிக்கும்போது ஜாதகர்களுக்கு இந்த செவ்வாயினால் சிறிது தாக்கம் ஏற்படுகிறது. அதற்குத்தான் ஜோதிடர்கள் பரிகாரமாக நம்ம தமிழ் கடவுள் முருகனை செவ்வாய்க்கிழமை என்று காலை செவ்வாய்க்கிழமை ஓரையில், அதாவது காலை 6 மணியிலிருந்து 7 மணி வரைக்கும் செவ்வாய் அந்த ஓரையில் அருகில் உள்ள முருகபவன் ஆலயத்திற்கு சென்று அவருக்கு விளக்கேற்றி செவ்வரளி பூ கொடுத்து அவரை வழிபாடு செய்து வர அந்த தாக்கம் குறையும் என்று ஜோதிடர்கள் கூறி சொல்கிறார்கள். இதுதான் இந்த செவ்வாயோட நான் கற்றறிந்த இந்த விளக்கம். எனவே இது போன்ற பிரச்சனை போன்றவர் அருகில் உள்ள அந்த முருகன் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்து வாருங்கள். நண்பர்களே, அடுத்த பதிவில் மற்றொரு விஷயத்தை பற்றி பார்ப்போம். நன்றி, வணக்கம். தென்னாட்டுடைய சிவனை போற்றி, எந்நாட்டுக்கும் இறைவா போற்றி போற்றி போற்றி.